விஜயை கூட்டணிக்கு அழைக்கும் அதிமுகவின் முக்கிய தலைகள். தடுக்காத எடப்பாடி, அதிர்ச்சியில் ஸ்டாலின். அதாவது நடிகர் விஜய் அரசியலில் கால் பதித்த நேரம் தொடங்கியதில் இருந்தே அதிமுகவுக்கு தமிழக வெற்றி கழகம் மீது தனி பாசம் இருந்துதான் வருது. தவேக தலைவர் விஜயை விமர்சிக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தி இருந்தார். இதனால் அதிமுகவை விஜய் சீண்டிய போதும் அவர்கள் யாரும் பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை. இதனிடையே அதிமுக தவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதா சொல்லப்படுது. ஆனால் தொடக்க நிலையிலேயே தவேக தரப்பில் மிக பெரும் டிமாண்ட் வைக்கப்பட்டதாகவும் அதிமுக உடனடியாக பாஜகவோட கூட்டணி அமைத்தது. ஆனாலும் தவேகாவை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் திட்டமாக இருந்து வருது. அண்மையில் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார கூட்டத்தில் இருந்த தவேக கொடியை பார்த்து, கொடி பறக்குது, பிள்ளையார் சுகி போட்டாச்சு என்று ஆர்வத்துடன் தெரிவித்தார். அதே போல கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு நேரடியாக ஆதரவு கொடுத்ததோடு தமிழக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சார். சட்டசபையிலேயே எடப்பாடி பழனிசாமி தவேகாவின் குரலாக பேசியிருப்பதாக பார்க்கப்படுது. அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு உள்ளிட்ட பலரும் அதிமுக கூட்டணியில் தவேக இணைய வேண்டும் என்று நேரடியாக பேசிவிட்டாங்க. தற்போது எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியான ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிற வார்த்தைகள் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதில் ஆர்பி உதயகுமார், திமுகவை வீழ்த்தும் சக்திகள் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் நிற்க வேண்டும், நடிகர் விஜய் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும், அப்போதுதான் வெற்றி பெற முடியும். சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் அது வேறு விதமாக அமைந்துவிடும். சிரஞ்சீவி தனிக்கட்சி தொடங்கி சரியான முடிவு எடுக்கவில்லை. ஆனால் பவன் கல்யாண் சரியான முடிவு எடுத்தது. ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கிறார். விஜய் நல்ல முடிவை எடுப்பார் என்றும் மக்களும் அவரது தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, அதனை நழுவிவிடக்கூடாது. விஜய் அதிமுகவோட பயணம் செய்ய வேண்டும், அதுதான் மக்களின் எண்ணமாக இருக்கு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை மட்டுமல்ல தவேகாவையும் ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது என்று தெரிவித்தார். ஆர்பி உதயகுமார் நேரடியாக விஜயை அதிமுக கூட்டணிக்கு அழைத்துள்ளதோடு பவன் கல்யாணையும் எடுத்துக்காட்டாக கூறியிருக்காரு. இதனால் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதாக மறைமுகமாக செய்திகளும் அடங்கியிருப்பதாக பார்க்கப்படுது. ஏற்கனவே பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சிருக்க நிலையில் கள நிலவரம் அந்த கூட்டணிக்கு எதிராக இருப்பதாக பார்க்கப்படுது. அதே போல் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிதளவில் ஆதரவு இல்லை. இதனால் இந்த இரு தரப்பின் ஆதரவுடன் இருக்கும் விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே அதிமுகவின் நோக்கமாக இருக்கிறது. அதே போல் தவேக தலைவர் விஜயை கூட்டணிக்கு அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அழைப்பதை எடப்பாடி பழனிசாமி தடுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவரே விஜயை கூட்டணிக்கு அழைத்து வராரு. இதனால் விஜயுடன் இணைந்தா மட்டுமே திமுக வீழ்த்த முடியும் என்பதை அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்ப தொடங்கிவிட்டதா பார்க்க முடிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவோட விஜய் இணைவாரா இல்லை இணைய மாட்டாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.